الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد كلوا واشربوا ولا تسرفوا صدق الله العظيم. وقال الله تعالى في آية أخرى ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم طعام الاثنين كافي الثلاثة وطعام الثلاثة كافي الأربعة وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உணவு சம்பந்தமான விஷயத்திலே அவனுடைய வழிகாட்டுதலை திருமறையிலே வழங்கியிருக்கிறார். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, விரயம் செய்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்லாத்தை பொறுத்தளவில் சாப்பாடு சம்பந்தமாக, சாப்பிடும் முறை சம்பந்தமாக எது கூடும் எது கூடாது என்கிற விஷயங்களை எல்லாம் அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. சொல்லித் தந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே அறிவார்ந்த விஷயங்களும் இருக்கிறது, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. எல்லாவற்றையுமே உள்வாங்கி அதை தன்னுடைய அமலில் கொண்டு வர கடமைப்பட்டவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்பது ஒரு வழிகாட்டுதல் நூல். அதை நடைமுறைப்படுத்திவிட்டால் அது வாழ்க்கை நெறியாக ஆகிவிடுகிறது. குர்ஆனின் படியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அது வாழ்க்கை நெறி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பார்க்க முடிகிறது. அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார், இதுதான் வாழ்க்கை நெறி என்பதால். குர்ஆன் அது வழிகாட்டுதல் நூல். இந்த இரண்டையும் இதயத்திலே சுமந்தவர்களாக நம்பிக்கையை கொண்டு உள்ளத்திலே பதித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைப்பாடு மனிதகுலம் முழுமைக்கும் உலகம் முடிவு நாள் வரைக்கும் இதுதான் வழிகாட்டுதல் நூல், இதுதான் வாழ்க்கை நெறி என்பதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே எப்படி சொல்கிறான் என்றால், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். குர்ஆன் எப்படி வழிகாட்டுதல் நூலோ அதே போலதான் அதை நடைமுறைப்படுத்தி காட்டி இதுதான் வாழ்க்கை என்பதாக நம்மிடத்திலே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை நெறியும் நீங்கள் பாருங்கள். இரண்டுக்கும் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சரி, அப்படியே ரெண்டையும் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி காட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றியை காண்பார், மிகப்பெரிய வெற்றியை காண்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மகத்தான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உலகத்திலேயே அந்த வெற்றியை பார்த்து விடுவார். மறுமையில் நிச்சயம் உலகிலேயே அதை கண்கூடாக கண்டு விடுவார். இருலோக வெற்றி, இருலோக வெற்றி. அல்லாஹ் ரசூலுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதாக இந்த ஆயத்து நமக்கு வழிகாட்டு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய வாழ்க்கை தொகுப்பு எதை தாங்கி நிற்கிறது என்று சொன்னால், எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். ஆகையினால் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, இந்த மூன்றுமே சுன்னத் என்பதாக சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்பதாக சொல்லப்படுகிறது.
வாழ்க்கை நெறி என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இரண்டின்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா செயல்பாடுகளையும் கட்டமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளவு சிறிய செயலாக இருந்தாலும் சரி, ஒரு எச்சில் துப்புவது, தூங்குவது, கழிவறைக்கு செல்வது, சாப்பிடுவது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த காரியமும் கிடையாது. எந்த செயலும் இல்லை. நீங்க ஒரு செயலை எடுத்து காமிச்சிருக்க பார்க்கலாம். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்சு காட்டல, அல்லது சொல்லல, அல்லது அதற்கான அங்கீகாரத்தை தரல, கூடுமோ கூடாதோ எந்த ஒரு கருத்தையும் சொல்லல அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு செயலை எடுத்து காமிச்சிருக்க பார்க்கலாம். விடல. எல்லாவற்றையும் பற்றிய ஒரு வழிகாட்டுதலை விட்டு சென்றிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை பற்றி நமக்கு ஏவும் பொழுது, வழிகாட்டுதல் வரும் பொழுதெல்லாம் நளினத்தை கையாண்டிருக்கிறார். இன்றைய காலத்தினுடைய மக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நவீனத்தை நோக்கி இருக்கிறது. எந்த ஒன்றையுமே நவீனமாக பார்ப்பது, நவீனமாக அணுகுவதற்கு முயற்சிப்பது, விரும்புவது, பிரியப்படுவது, இதுதான் இன்றைய கால மக்களுடைய சிந்தனைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எந்த ஒரு கருத்தையும் நளினமான முறையில் அவருடைய வாழ்க்கையில வந்துடணுங்கிறத தான் இலக்காக ஆக்கிக் கொண்டார். அந்த அடிப்படையில் சாப்பிடக்கூடிய ஒழுங்குமுறைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது நாம் நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் உணவு உண்டு முடிக்கும் பொழுது தன்னுடைய வயிற்றினுடைய அரை பகுதியை பாதி வயிற உணவாகவும், கால் வயிற நீராகவும், மிச்ச கால் வயிற காலியாகவும் விடல. இந்த மாதிரி முறையில தன்னுடைய உணவு சாப்பிடுதல் என்கிற செய்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல நிறைய ஆரோக்கியம் இருக்கிறது, நலவு இருக்கிறது, அவன் வாழ்க்கையிலேயே கண்கூடாக பார்க்க முடியும் என்கிற விஷயமாக இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அழகா சொன்னாங்க. இதை இன்னும் கூட எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நாசூக்கா சொல்றாங்க. மனக்கட்டுப்பாடு உள்ளவங்க கப்பல் பிடிச்சுக்கிடுவாங்க, போதும் இது போதும் அப்படின்னு. 4 பகுதி, அரை பகுதி உணவு, கால் பகுதி நீர், கால் பகுதி கால். இல்ல இன்னும் கொஞ்சம் நாசூக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமுல் இஸ்னைனி காஃபி ஸலாஹா. 2 பேருக்குள்ள உணவு 3 பேருக்கு போதுமானது, 3 பேருக்காக வேண்டி உள்ள உணவு 4 பேருக்கு போதுமானது. இப்படி அமைச்சிட்டு இப்படியாவது பகிர்ந்து சாப்பிடுவதன் மூலமாகவாவது உங்களுடைய வயிற்றை கொஞ்சம் காலியா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா, குலு வஷ்ரபு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நல்லா சாப்பிடுங்க, பருகுங்க, வலா துஸ்ரிஃபு, விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றான். விரயம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய சிந்தனையில பட்டுன்னு படுறது என்ன தெரியுமா? மக்களுக்கு பயன்படாம போறது, கெட்டு போறது, வீணாகி போறது, விரயமாகி போறது, இதுதான் நம்முடைய சிந்தனைக்கு பட்டுன்னு படம். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உள்கருத்தை அப்படியே வெளியில் எடுக்கிறாங்க. நம்முடைய சிந்தனையில படாத, சிந்திச்சு கூட பார்க்க முடியாத பொதிந்திருக்கக்கூடிய இறை வசனத்துல, அல்லாஹ்வுடைய வேத வரிகள்ல பொதிந்திருக்கக்கூடிய உள்கருத்தை அப்படியே வெளியில கொண்டு வந்து நமக்கு காட்டுறாங்க. கெட்டு போறது, வீணா போறது, விரயமா போறது, இது மட்டும் வீணாக்குதல் என்பதல்ல, விரயம் என்பதல்ல. தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது விரயம் தான். தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது விரயம் தான். விரயம் எப்பொழுதுமே கெடுதலைத்தான் தரும். அந்த அடிப்படையில உடல் கேட்டுக்கு அது காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பலதரப்பட்ட வார்த்தைகளின் மூலமா இதை எப்படியாவது மக்கள் கடைபிடிச்சிடணும், தன்னுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக்கிறோம். எந்த உணவானாலும் சரி, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, அது நல்லா அரைப்படணும். நல்லா அறப்பட்டு சத்து பொருட்களாக ஆகி மூலக்கூறுகளாக பிரியணும். அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம். அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக 6ல் 1 பகுதியாவது வயிறு காலியா இருக்கணுங்கிறார் மருத்துவர்.
விசுவாசில 3 சொல்லி இருக்கிறாங்க, 4 பகுதியாகி ஒரு பகுதி இருக்காங்க, 3 பகுதியாகி. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, 6ல் ஒரு பகுதியாவது காலியா விடப்பா, அப்பதான் அது சத்தாக முழுமையாக மாறும். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, உடல் உட்கூறு செயலியல் பாடமாக மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, வயிற காலியப்படாம கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா அந்த சத்து பொருட்கள் முழுமையாக உடலை சார்வதில்லை. சத்து பொருட்கள்ல பாதிக்கும் மேல மறுநாள் கழிவுல போயிடுதான், முழுமையாக உடலை சார்வதில்லை. கழிவுல போயிடுது, வீணா போயிடுதுன்னா அதுவும் விரையும் தானங்க. எதுக்கு சாப்பிட்றோம்? பலன் தரும் பயன் தரும் அப்படிங்கிறதுக்காக தானே, அதுவும் விரையும் தானே. அங்கே அல்லாஹ் தஆலா சொல்றான், குடு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்லா சாப்பிட்டு வருங்க, ஆனால் விரயம் பண்ணாதீங்க. அந்த விரயத்திற்கு என்னென்னலாம் வியாக்கியானம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நமக்கு தெரியும். மருத்துவ குறிப்புகள் ஒத்து ஊதுது, சப்போர்ட் பண்ணுது, ஆதரிக்குது, வலுப்படுத்துது. இந்த மருத்துவ குறிப்புகளை நம்பி நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல நான். பல வருடங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை கேட்டு நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டவர்கள் நான் தான் சொன்னது. அதே போல சரி, உழவு சொல்லியும் கூட வயிற காலியா போடுற மாதிரி தெரியல ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, நீ உட்கார்ந்து இருக்கிற முறையை மாற்று, தானாக அதை வந்து சாப்பிடும் பொழுது எப்படி உட்காரணும் அந்த முறையை பேணியாவது நீ விரயத்தை தவிர்த்துக் கொள், உடலுக்கு சேர வேண்டிய நலனை தக்க வைத்துக் கொள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஆகுலு முத்தகிஅன், நான் ஒருபோதும் சாய்ந்தவனாக சாப்பிட மாட்டேன். சாஞ்சுக்கிட்டு அப்படி சாப்பிடுறது, அந்த மாதிரியான நிலையில் நான் ஒரு காலம் சாப்பிட மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால சாஞ்சுக்கிட்டு சாப்பிடுறதை தவிர்த்துக்கிறோம். அப்ப எப்படி சாப்பிடணும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன் முக்இயன் யஅகுலு தமர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் போது நான் பார்த்தேன், தன்னுடைய பித்தட்டை பூமியிலே சேர்த்து வைத்தவர்களாக, 2 கரண்டை கால்களை நட்டி வைத்தவர்களாக. பித்தட்டு அப்படியே பூமியோட சேர்ந்த மாதிரி இருக்குது, 2 காலும் நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி முறையில உட்கார்ந்து பேரித்தம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது ஒரு முறை. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. வேறொரு முறையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலை மடக்கி அதுல உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு காலை நட்டி வச்சுக்கிறது. ஒண்ணு 2 காலையும் நட்டி வச்சுக்கிட்டு குத்த வச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காலை மடக்கி அதுல உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு காலை மறு காலை நட்டி வச்சு சாப்பிடுறது, இதுவும் சுன்னத்தான முறை. இந்த மாதிரியான முறையில சாப்பிடும் பொழுது என்னாகும், நிர்பந்தமாகவே அவனுடைய வயிறு அடைபடும், வயிற்றுல ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்படி வயிற்றுல ஒரு அழுத்தம் ஏற்படுகிற பொழுது நிர்பந்தமா வயிற்றுல கொஞ்சம் காலியான இடம் இருக்கும். வயிற்றுல ஒரு சிறு பகுதியாவது காலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால சாப்பிடும் பொழுது நாம் இருப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒழுங்குமுறையின் மூலமாக இந்த கருத்து எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். ஏன்னா உணவினுடைய எல்லா சத்துக்களும் நம்முடைய உடலை சார வேண்டும். இது உலகியல் ரீதியாக அறிவு ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாலேஜ் விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்கிற அடிப்படையில, சுன்னத்துங்கிற அடிப்படையில செஞ்சோம்னா டபுள் கூலி. மறுமையில நன்மை இருக்கிறது, உலக ரீதியான பயன் வருது, உடல் அளவில் பலன். சில சமயங்கள்ல இந்த அடிப்படையில எல்லாம் சாப்பிடும் கூட வயிறு நிரம்பாத
ஒரு திருப்தி ஏற்படாத ஒரு நிலை ஏற்படும். எல்லாம் சாப்பிட்டும் கூட ஒரு திருப்தி இல்லை, வசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதற்கான தீர்வையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார். ஏனென்றால் அபூதாவுத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னா நஅகுலு வலா நஷ்பஉ, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிரம்ப மாட்டேங்குது என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? பிரிஞ்சு அங்கேயும் இங்கேயுமா உட்காந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு. ஆமா. ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், அப்படி சாப்பிடாம உங்களுடைய உணவிலே நீங்கள் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வதுகுருஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை புரியுங்கள், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சாப்பிடுங்க, ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள், திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறி சாப்பிடுங்கள். யுபாரக் லக்கும் ஃபீஹ், அந்த உணவிலே பரக்கத் செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாவுத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டார். அதற்கான ஒரு தீர்வையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். சரி, இப்போ ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுல கூட கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது, கவனிக்கத்தக்க சில நன்முறைகள் இருக்கிறது. அதையும் சொல்ல தவறவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல கடுமையான பஞ்சம், உணவு பற்றாக்குறை. இங்கிருந்தோ ஒரு பேரித்தம்பள உணவு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. கூட்டமா உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அந்த பக்கமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அந்த பக்கமா போனவங்களை கூப்பிட்டு நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க, உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் பொழுது ஒரு தகவலை சொல்றாங்க. என்ன தகவல் அப்படின்னு சொன்னா, லா துகாரினு, பேரிச்சம்பழம் தான் அதுல இருக்குது. பேரிச்சம்பழம் ஒரு தட்டுல இருக்குது, எல்லாருமா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, லா துகாரினு, ரெண்டு ரெண்டா எடுத்து சாப்பிடாதீங்க. சபையினுடைய ஒழுக்கம், ஒன்று சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம், நீங்க ரெண்டு ரெண்டா எடுத்து சாப்பிடாதீங்க. ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கிரான், சேர்த்து சேர்த்து சாப்பிட்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் தனியா உட்கார்ந்து சாப்பிடல, எல்லாருடைய ஹக்கு அதில் இருக்குது. ஒன்று சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடு அது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சேர்த்து சாப்பிட்றதை தடை செய்திருக்கிறார்கள். சும்மையப்பொருள் பிறகு சொன்னாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இல்லா அன் யஸ்தஅதின ரஜுல அஹாஹு, அதே நேரத்தில் இருக்கிற சகோதரர்கள் அடுத்த சகோதரர் அனுமதி அளித்தாலே தவிர, தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இருக்கிறவங்க எல்லாம் ஆதரிக்கிறது மாதிரி அதை அனுமதிக்கிறாங்க. ரெண்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களுடைய ஹக்கை விட்டு கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்றாங்க, அனுமதி அளிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை என்றால் ஒவ்வொன்றா தான் எடுத்து சாப்பிடணும். அடுத்தவர்களுடைய ஹக்கிலே கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது சபை ஒழுக்கம். என்ன அழகான ஒரு நடைமுறை, என்ன அழகான ஒரு ஒழுக்க கற்பிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சொல்றேன். அதுல கூடுதல் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கடுமையான பஞ்சகாலம், பசிகாலம், உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற காலம். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய ஆசையை பின்னுக்கு தள்ளிவிட்டு, பசியை புறந்தள்ளிவிட்டு, அடுத்தவர்களுடைய ஹக்கிலே கவனம் செலுத்தக்கூடிய விஷயத்திலே அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கை நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால், எப்பேற்பட்ட ஒரு சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடிய அந்த தேட்டத்தை பாருங்க சஹாபா. ஒரு நாளைக்கு எத்தனை சுன்னத்துக்களை மறந்தவர்களாக, லட்சியம் செய்தவர்களாக, கண்டுகொள்ளாதவர்களாக, பின்பற்றாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் கலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டத்திலும் கூட, கஷ்டமான ஒரு காலகட்டத்திலும் கூட இந்த ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்து சுன்னத்தை விளக்கி விவரித்து அதை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஒரு பண்படுத்தப்பட்டவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பக்குவம் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் என்பது நமக்கு இதில் ஒரு கூடுதல் செய்தியாக இருக்கிறது. அடுத்து சாப்பிடக்கூடிய விஷயத்துல ஷைத்தான் வருகை தருகிறார், நம்முடைய உணவை கொள்ளையடிக்கிறார். அது போன்ற சமயம் எப்போ அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்.
ஒரு தடவை சஹாபி அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கூட இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சிறுமி வேகமா ஓடி வந்தாங்க. வேகமா ஓடி வந்து இன்னும் விரட்டி அடிக்கப்பட்டது மாதிரி விரண்டோடி வர்ற மாதிரி வந்து வேகமா உணவு தட்டுல கையை வச்சாங்க. அந்த சிறுமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமியினுடைய கையை பிடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு காட்டரவி கிராமவாசி வேகமா விழுந்தடிச்சு ஓடி வர்ற மாதிரி வேகமா ஓடி வந்து அவரும் உணவு தட்டுல கை வச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையையும் பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம அல்லா யுذكر اسم الله அல்லா யுذكر اسم الله அலைஹி. ஷைத்தான் இருக்கிறானே, எந்த உணவுல அல்லாஹ்வுடைய திருநாமம் மொழியப்படவில்லையோ, பிஸ்மில்லாஹ் சொல்லப்படவில்லையோ, அந்த உணவை தனதாக்கிக் கொள்வதற்கு, தனக்குரியதாக்கிக் கொள்வதற்கு அவன் முயற்சிக்கிறான். வைன்னஹு ஜாஅ பிஹாதிஹில் ஜாரியா, இந்த சிறுமியின் மூலமாக ஷைத்தான் வந்தான். லியஸ்தஹில்ல பிஹா, இந்த உணவை தனக்குரியதாக ஆக்க அவன் முயற்சித்தான். ஃபஅஹது பியதிஹா, நான் அவள் கையை பிடித்து விட்டேன். ஃபஜாஅ பிஹாதிஹில் அஅராபி, இந்த கிராமவாசியின் மூலமாகவும் அந்த ஷைத்தான் வந்தான். லியஸ்தஹில்ல பிஹி, இந்த உணவை தனதாக்கிக் கொள்வதற்காக, தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்காக. அவன் கையை நான் பிடிச்சிட்டேன். இன்ன எதகு, ஷைத்தானுடைய கை ஃபீ யதி மா யதைஹிமா, அந்த ரெண்டு பேருடைய கையோட ஷைத்தானுடைய கை எல்லாம் சேர்ந்து இப்ப என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சும்ம தக்ரஸ்மல்லாஹ், பிறகு பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க. பிஸ்மில்லாஹ் இந்த நிலைக்கு பிறகு, இதை சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிகிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். வ அக்கல், பிறகு சாப்பிட்டார். இப்ப இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டா அந்த சாப்பாடு ஷைத்தானுக்கு ஹலாலாகி விடுகிறது, ஷைத்தானுக்குரிய உணவாக அது ஆகி விடுகிறது. பிறகு எப்படி ஒட்டும், பிறகு எப்படி அது நம்ம உடல்ல போய் சாரும், அது எப்படி ஆரோக்கியத்தை தரும். அப்போ நம்முடைய சம்பாத்தியம் சரியாக இருக்குமேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இருக்குமேயானால் உணவு நமக்கு ஹலாலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சாப்பிட்டா அந்த உணவு ஷைத்தானுக்கு ஹராம் ஆகும். உணவு நமக்கு ஹலால் ஆகணும்னு சொன்னா சம்பாத்தியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இருக்கணும். அதே உணவு ஷைத்தானுக்கு ஹராம் ஆகணும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடணும். ரெண்டுமே அவசியமா இல்லையா? இந்த இரண்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அடுத்து ஷைத்தான் கொள்ளையடிக்கக்கூடிய உணவுல இது ஒண்ணு, பிஸ்மில்லாஹ் சொல்லப்படாத உணவு. இரண்டாவது உணவு என்ன தெரியுமா? அப்படியே நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டா கூட அவனுக்கு பொறுமை, விரக்தி. பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டாரு, நமக்கு கிடைக்காம போச்சே, அந்த வயிற்றெரிச்சல் குறுக்கு வழியில வரலாம், மீண்டும் அவனுடைய சேட்டை ஆரம்பிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபைதா சகதத் லுக்மத்து அஹதிக்கும், சாப்பிட்டு இருக்கக்கூடிய உங்களில் யாரேனும் ஒருவருடைய சாப்பாட்டிலிருந்து ஒரு உணவு கீழே விழுந்துடுச்சுன்னா, ஒரு பருக்க விழுந்துடுச்சுன்னா, ஃபல் யஅகுதுஹா, அதை எடுத்து, ஃபல் யுமித் மா கான பிஹா மின் அதா, அதில் இருக்கக்கூடிய தூசியை தொடச்சு, சும்மல யஅகுல்ஹா, பிறகு அவர் அதை சாப்பிடட்டும். வலா யதஅஹா லிஷைத்தான், அதை நீங்கள் ஷைத்தானுக்கு விட்டு கொடுத்து விடாதீர்கள், அதை ஷைத்தானுக்கு நீங்க விட்டுறாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எதுல நமக்கு நலவு இருக்குதோ அதை தட்டி விடுறதில்ல அவர் ரொம்ப குறியா இருக்காரு. எந்த ஒரு நலவான விஷயமா இருந்தாலும் சரி, உடலுக்கோ உள்ளத்துக்கோ அறிவுக்கோ நலன் தரக்கூடிய பலன் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார், சொல்லி தந்திருக்கிறார்.
நீ எந்த ஒரு நலன் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் கூட இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதக்கும் இன்த குல்லி ஷைஇன், ஒவ்வொரு நலவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஷைத்தான் ஆஜராகுவான். அவன் வந்துடுவான் கரெக்டா. மனிதனுக்கு ஏதாவது பயன் வரப்போகுதா, பலன் வரப்போகுதா, அங்கே ஷைத்தானை பார்க்கலாம், அதை தட்டி விடுறதுக்கும் நம்மளை விளக்குறதுக்கும். அப்போ அந்த உணவுல ஏதோ நமக்கு பலன் சார்ந்த நலன் தரக்கூடிய உணவு இருக்குது, அதை அவன் தட்டி விட்டுறான். அதை அவனுக்கு விட்டு விடாதீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டா தன்னுடைய விரல்களை சூப்பி சாப்பிடுங்கள். அந்த உணவுல எதுல பரக்கத்து இருக்குதுங்கிறத நீங்கள் அறிய மாட்டீர்கள். பரக்கத்துனா மங்களத்தன்மை. மங்களத்தன்மை நமக்கு எல்லா வகையிலும் நலவாக அமையக்கூடிய அந்த தன்மை எந்த பற்கையில் இருக்குது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே கீழே விழுந்தால் என்ன, அதை எடுத்து தூசியை துடைத்து சாப்பிடுங்கள். இதை செயலில் கொண்டு வருவது எவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கு. அதில் ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க பாருங்க, விரல்களை சூப்பி சாப்பிடுங்க. விரல்களை சூப்பி சாப்பிட்றதுக்கும் வாயில எச்சில் ஊறுறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எச்சில்ல மருந்து வச்சிருக்கிறாங்க. மனிதனுக்கு எல்லா வகையிலும் பயன் தரக்கூடிய ஒரு நீர், பிரசித்தி பெற்ற ஒரு நீர். இந்த உமிழ் நீர் சாதாரணமானதல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். ஒரு கவிதை வரியில அழகா சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து சொல்லும் பொழுது, அகல்த மினல் மஸ்மூமி, அகல்த மினல் மஸ்மூமி, நஞ்சு கலக்கப்பட்ட உணவை நபியை நீங்கள் சாப்பிட்டீர்கள். ஒரு யகூதி பெண்மணி நஞ்சு கலந்த உணவு கொடுத்தாங்க இல்லையா, ஒரு வரலாறு இருக்கு. நஞ்சு கலக்கப்பட்ட உணவை நபியை நீங்கள் உண்டீர்கள். வசும்முலம் யது, அந்த நஞ்சு உங்களை எதுவும் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் தஃபல்த அலல் மல்சூஇ, பாம்பு கடிபட்டவருக்கு உங்களுடைய உமிழ் நீரை தடவினீர்கள். எங்க சம்பவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு கடிப்பட்டவருக்கு உங்களுடைய உமிழ் நீரை தடவினீர்கள். எந்த புகையில? சவுல் புகையில. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாம்பு தீண்டி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை தடவினார். பிலா ஷக்க யப்ரஹு, எந்த சந்தேகமும் இல்லாமல் பூரண நலமடைந்தார், பூரண குணமடைந்தார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. இங்கிருந்து வருகிறது, உமிழ் நீருடைய வரலாறு இங்கிருந்து வருகிறது. உமிழ் நீர்ல அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய மருந்து வைத்திருக்கிறார். இது ஆன்மீக கருத்து மட்டுமல்ல, இதற்கு ஒத்து ஊதக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய மருத்துவ குறிப்புகளும் வருகிறது, அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. அமெரிக்கா, சைனாவில் எச்சில் எப்படி மருந்தாகும் என்று நீண்ட ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட ஆய்வு. மிருகங்கள், கால்நடைகள் இவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று தனது நாக்கினால் நக்கிய எச்சிலை தடவிய அது மருத்துவம் செய்து கொள்கிறதா. சில மிருகங்கள் சுய ட்ரீட்மெண்டே பண்ணிக்குது, எந்த மிருகத்தை நாடுவதில்லை. சில மிருகம் இன்னொரு மிருகத்தை நாடுகிறது, எச்சிலை தடவி, நாக்கினால் நக்கி எச்சிலை தடவி மருத்துவம் செய்து கொள்கிறது. சில மிருகங்கள் சுய ட்ரீட்மெண்ட், அது தானாகவே நக்கி அந்த எச்சிலை கொண்டு அது மருத்துவம் செய்து கொள்கிறது என்பதாக சொல்றாங்க. பிராக்டிக்கலாக கூட பார்ப்போம், ஏதாவது பருவு கட்டி ஏதாவது வந்துச்சுன்னா அதிகாலையில் எச்சில் எடுத்து தடவுறது, அதில் நமக்கு ஒரு முன்னேற்றம், மாற்றம் ஏற்படுறதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு. 2001 ஜனவரி 21 வெளியான ஒரு ஆங்கில ஏடு, பயனீர் என்ற ஒரு ஆங்கில ஏடு, அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், முதுகு வலி, தோல் வலி, நெஞ்சு வலி, கரண்ட வலி, இடுப்பு வலி, குடல் புண், இது போன்ற வியாதிகளுக்கெல்லாம் எச்சில்ல மருத்துவம் இருக்கிறது என்பதாக தீவிர ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி அந்த நாளடியில் நாம் பார்க்க முடியும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
قال رسول الله صلى الله عليه وسلم اذا اكل احدكم طعاما, யாராவது உங்களில் ஒருவர் உணவு உண்டால் சாப்பிட்டால் ஃபலா யம்ஸஹ் அஸாபிஹு, தன்னுடைய விரல்களை துடைத்து விட வேண்டாம், தன் விரல்களை துடைத்து விட வேண்டாம். ஹத்தா யல்அகஹா, அதை அவர் விரலை சூப்புகிறவரை, விரலை சூப்பிங்க, சூப்புறதுக்கு முன்னாடி தொடச்சிடாதீங்க. அவ் யுல்டிகஹா, அல்லது மற்றவங்க அந்த விரலை சூப்பட்டும், மனைவியோ பிள்ளைகளோ, எவ்வளவு முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. தான் அந்த விரலை சூப்புகிறவரை துடைத்து விட வேண்டாம், அல்லது பிறர் அந்த விரலை சூப்பட்டும், நம்முடைய பிள்ளைகளோ மனைவி. அந்த அளவுக்கு அது முக்கியமான விஷயம். அந்த விரலை சூப்புவதற்கும் உமிழ்நீர் சுரப்பதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அது உடல் நலன் சார்ந்த விஷயமாக இருக்கிறது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு வலுவான ஒரு ஹதீஸை கொண்டு நாம் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய விஷயத்தையும் எல்லா நல்ல விஷயத்திலையும். அதே நேரத்தில் நமக்கு இதுல என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டதுக்கு பிறகு விரல்களில் சூப்புறதுல நம்மளுக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ, கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, சூப்புறவங்களை பார்த்து கிண்டல் பண்ணாம இருந்தா போதும், கேலி செய்யாம இருந்தா போதும், அதை அநாகரிகமாக கருதாம இருந்தா போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு இழிநிலை காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுன்னத்தினுடைய விஷயத்தில் ஜாமிஉல் வசாயில் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சுன்னத்துகளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தால் அது குஃப்ர்ல கொண்டு போய் விடும். சுன்னத்தான விஷயங்களை நக்கலா பார்க்கிறது, கிண்டலா பேசுறது, ஒரு மாதிரியா பார்க்கிறது மிகப்பெரிய ஈமானை செயலிழக்க செய்யக்கூடிய விஷயம், பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை நாம் கண்கூடாக கூட பார்க்கலாம். சுன்னத்துக்களை கேலி பேச ஆரம்பிச்சாச்சுன்னா சமுதாயத்துக்கு பீட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒன்று அறியாமையினால சுன்னத்துக்களை விடுறது, இன்னொன்று அலட்சியத்தினால சுன்னத்துக்களை விடுறது, இன்னும் சில பார்த்தீங்கன்னா கொள்கை பிடிப்பு என்கிற பேரில் ஆதாரம் கெட்டு சுன்னத்துக்களை கேலி பண்றது, கிண்டல் பண்றது. அதனால தானே இன்னைக்கு குஃப்ருடைய ஃபத்வா ஆங்காங்கே கேட்க முடிகிறது. அது சரியோ தப்போ அது வேற விஷயம். ஆக இது ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம், அதையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, இந்த விரல்களை சூப்புற விஷயத்துல சில முஸ்லிம் பெற்றோர்களே பிள்ளைகளிடத்துல இப்படி சொல்றாங்க, என்னது விரலை எல்லாம் சூப்பிக்கிட்டு, இதுதான் அப்படி சபையிலையும் வரும், அந்த மாதிரிலாம் சூப்பக்கூடாது, அநாகரிகம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்முடைய இஸ்லாமிய பெற்றோர்களே பிள்ளைகளிடத்துல இப்படி விரலை சூப்பிட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சு சூப்புறாங்களோ தெரியாம சூப்புறாங்களோ, ஏன்னா சிறுபிராயம் அப்படிலாம் சூப்பக்கூடாது, சபையிலையும் அதே மாதிரி சூப்புற மாதிரி வந்துடும். கேட்டா அவங்க படிச்சவங்களா, அது அநாகரிகமா? அநாகரிகத்தை பற்றி யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறது? நாகரிகத்தை பற்றி யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது? இது அநாகரிகத்தை எப்படி ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல பிரெயின் வாஷ் பண்ணிட்டா பாத்தீங்களா? ஆகையினால இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த செய்தி. அதே நேரத்தில் இதனால எவ்வளவு பலன்கள் இருக்கிறது என்பதாகவும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. விரல்களை சூப்பி சாப்பிட்றது என்ன, தட்டை கூட வலிச்சு சாப்பிடணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தட்டை வலித்து சாப்பிடுங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பு முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பில் லஅத்தில் அஸாபிஇ வஸ்ஸஹ்பதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும், தட்டை வலித்து சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நான் ஆதாரமாக உங்களுக்கு அந்த நூலையும் உங்களுக்கு தருகிறேன், இந்த புத்தகத்தையே தருகிறேன். அமெரிக்காவில் இங்கிலாந்துல இது சம்பந்தமாக விஞ்ஞானிகள் தரக்கூடிய தகவல்கள் மிகப்பெரிய ஒரு சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. வலிச்சு சாப்பிட்றதுனாலையும் விரலை தூக்கி சாப்பிட்றதுனாலையும் எவ்வளவு பலன்கள் இருக்கிறதுங்கிறத பெரிய அளவுல தான் கண்டுபிடிச்சிருந்ததாக ஒரு சாதனையாவே நினைச்சுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவோ சொல்லிட்டாங்க இதனுடைய பலனை, இதனுடைய அவசியத்தை கொஞ்சம் கூடுதலாகவே சொல்றாங்க. தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சிறு பிள்ளைகள் விரலை சூப்பும் போது நிர்பந்தமாக தடுக்காதீங்கிறாங்க. மேலை நாட்டினருடைய கண்டுபிடிப்பின் அட்வைஸ் என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகள் விரல்களை சூப்பும் பொழுது அதை போர்ஸ் பண்ணி நிர்பந்தப்படுத்தி அதை தடுக்காதீங்க, அந்த பழக்கத்தை விட வைக்காதீங்க.
அந்த மாதிரி எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் விரல் சூப்புவதை நிர்பந்தமாக கட்டாயப்படுத்தி மிரட்டி அடித்து உதைத்து அது அந்த பழக்கம் விடப்பட்டதோ அந்த பிள்ளைகள் எல்லாம் பிற்காலத்திலே முரடர்களாக, பயங்கரவாதிகளாக, கொடுமையான சிந்தனை உடையவர்களாக உருவாகி வருகிறார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு இந்த தகவலை மட்டும் உங்களுடைய கவனத்தில் நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா அந்த விரலை சூப்புவது அவர்களுடைய உடல் மூளை வளர்ச்சிக்கு நல்லது என்பதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதாக சொல்கிறார்கள். 40-50 முரடர்களை வச்சு ஆராய்ச்சியே பண்ணிட்டாங்க. கணிசமான பேரு இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து வந்தவங்க என்பதாக. ஆக இப்படியெல்லாம் உலகத்தினுடைய ஆராய்ச்சி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஓரமா இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ஆனா சில சமயங்கள்ல நம்முடைய அறிவு சொல்றதுன்னு நம்ம கேட்கிறோம், அதனாலையும் சொல்ல வேண்டியது. நம்பிக்கை பலவீனமாப்பட்டவர்களுக்கு தான் அறிவு ஆராய்ச்சி எல்லாம். ஈமான் வலுவா இருக்கிறவங்களுக்கு அந்த குறிப்புகள் எல்லாம் தேவையில்லை. உண்மைதானங்கள? ஆகையினால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பெத்த தாய் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல கவனத்தில் கொள்றது என்ன? அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கூட நேரம் இல்லாதவர்களாக நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நமக்குத்தான் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இடது கையில சாப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறார், கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். மத ஒரு சவாலாகவே நம்ம சொல்லுவோம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அது தவறுன்னு எந்த ஆய்வு மூலமாகவும் நிரூபிக்க முடியாது. அதே நேரத்தில் இஸ்லாத்துல கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த, நல்ல ஒரு விஷயத்தை எப்படி இஸ்லாம் கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு எந்த ஆய்வு மூலமாகவும் நம்ம நிரூபிச்சிட முடியாது. அதை இடது கையில சாப்பிடக்கூடாது, அவ்வளவு கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்லிட முடியாது. உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அது சம்பந்தமான நூல்களை படித்தால் உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்போம். சில பேர் இப்படி நினைக்கலாம், இதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா பின்பற்றணுமா அப்படின்னு நலப்பா நினைப்பாங்க. நலப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல கடைபிடிப்போம். தெரியாத விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே மலப்பா. அதே போல இரவிலே சாப்பிட வேண்டும், சாப்பிடாம படுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டாரு. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மட்ட ரகமான பேரிச்சம்பழமா இருந்தாலும் சரி அதையாவது சாப்பிட்டுட்டு படுங்கன்றாங்க. சாப்பிடாம மட்டும் படுத்துடாது, அது உங்களுடைய உடலை இளைய வைத்து விடும். திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டாரு. முயல் கறி சாப்பிடலாம்னு சொன்னாங்க. வான்கோழி, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்கோழி கறி சாப்பிட்டோம். சஹாபி அறிவிக்கிறாங்க. அபூதாவுத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்னா, நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இடத்துல முயலை பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். அபூ தல்ஹா பிஸ்மில்லா சொல்லி அதை அறுத்தாங்க. அதனுடைய உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டது. என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும்? ஜனங்க ஆரோக்கியத்தினுடைய ஆணிவே வாயும் வயிறும் தானே. அது இருந்தா தானே நல்ல இபாதத்தை செய்ய முடியும், நல்ல அமல்களை செய்ய முடியும், பொது சேவைகளில் ஈடுபட முடியும். அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆக எல்லா துறை சம்பந்தமான விஷயங்களும், எல்லா வழி சம்பந்தமான விஷயங்களும் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது, சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அணுவாக சுன்னத்துக்களை அறிந்து ஆராய்ந்து பின்பற்ற கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இவைகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தை 100க்கு 100 அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி தருவானாக. அந்த ஹுப்பு நபி என்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா நிரம்ப தந்து அவருடைய சுன்னத்துக்களை எல்லாம் அணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை, கொடுப்பினையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.